முதியவர்களை குறிவைத்து அவர்களிடமிருந்து பணம் பறித்து வரும் சந்தேக நபரின் நடவடிக்கைகளை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது. அவ்வாடவன் இதுவரை சுமார் 4 லட்சம் ரிங்கிட் வரையில் ஏய்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சமூக ஆர்வலரான குவான் சி ஹேங் அல்லது அங்கல் கந்தாங் என்பவர் கடந்த புதன்கிழமை அவ்வாடவன் தொடர்பான தகவல்களை தனது முகநூல் பதிவின் வாயிலாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து போலீஸ் அவனை தேடி வருகிறது. ஆக கடைசியாக சி பார்க்கில் முதியவர் ஒருவர் அவ்வாடவனிடம் 25,000 ரிங்கிட்டை பறிகொடுத்ததாக கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக நம்பப்படும் அவ்வாடவன் அரசாங்க உதவித்தொகையை பெற்றுத் தருவதாக கூறி முதியவர்களை வங்கிக்கு அழைத்துச் செல்வான். போகும் வழியில் மோசடி முதலீட்டு திட்டங்கள் குறித்து கூறி அதில் பணத்தை முதலீடு செய்ய முதியவர்களை தூண்டுவான். அவனது தந்திரமான பேச்சை நம்பி முதியவர்கள் தங்கள் வங்கி சேமிப்பை அவனிடம் பறிகொடுத்த சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பத்தாலிங் ஜெயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷஹருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். அவ்வாடவனுக்கு எதிராக இதுவரை 31 புகார்கள் பதிவாகியுள்ள வேளை ஆக கடைசியாக ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்லாங்கூர் சி பார்க்கில் புகார் ஒன்று செய்யப்பட்டுள்ளதையும் ஷஹருல் நிசாம் உறுதிப்படுத்தினார். பத்தாலிங் ஜெயாவில் மட்டும் அவனுக்கு எதிராக இதுவரை 5 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளை கோலாலம்பூர் உட்பட ஜொகூர், பேரா, பஹாங் ஆகிய மாநிலங்களிலும் அவன் கைவரிசையை காட்டியுள்ளது தெரியவந்துள்ளது.